அனைத்து உறுப்புகளையும் கட்டுப்படுத்துவது மூளை, ஒரு தேன்கூட்டை கட்டுப்படுத்துவது ராணி. ஓர் கிரிக்கெட் அணிக்கு அணித்தலைவர் எவ்வளவு அவசியமோ அதுபோல ராஜபாளையம் என்னும் அணியை, ராஜபாளையம் என்னும் ஊரை வழிநடத்த தலைவர்கள் தேவை. அவ்வாறு வழிநடத்திய தலைவர்களோ பலர். அந்த தலைவர்களை இந்த நிமிடம் நினைத்து பார்க்கின்றோம், நினைத்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். முதலாவதாக திரு மலையப்ப நாடார், திரு மரியமிக்கேல் நாடார், திரு தொம்மை நாடார், திரு குருசுமுத்து நாடார். இவர்கள் 1958 ஆரம்பகால நிர்வாகிகளாக நம் ஊரை வழிநடத்தியவர்கள். அதனைத் தொடர்ந்து திரு மிக்கேல் திரவிய நாடார், திரு அந்தோணிமுத்து நாடார், திரு தனசாமி நாடார், திரு துரைராஜ் நாடார், திரு பிரான்சிஸ் நாடார் இவர்கள் இடைக்கால நிர்வாகிகளாக நம் ஊரை வழிநடத்தினர். திரு மரியானுஸ், திரு மரியசிங்கம், திரு மில்டன், திரு அருள்சாமி, திரு பிலவேந்திரன், திரு சந்தனராஜ், திரு அகஸ்டின், திரு பபியான், திரு ஞானப்பிரகாசம், திரு டி அப்பன்ராஜ் இக்கால நிர்வாகிகளாக பணியாற்றி நம் ஊரை வழிநடத்தி வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொருவரும் தங்களுடைய காலகட்டத்தில் ஒவ்வொரு சாதனைகளை நிகழ்த்தியுள்ளனர். இவர்களுக்கெல்லாம் மகுடம் வைத்தாற்போல் தற்போதைய நிர்வாகி திரு அப்பன்ராஜ் அவர்கள் 22 ஆண்டுகளாக இந்த ஊரினுடைய நிர்வாகிகளாக இருந்து பல்வேறு சாதனைகளை படைத்திருக்கின்றார் என்றால் மிகையாகாது. ராஜபாளையம் ஊர் தோன்றி 57 ஆண்டுகள் நிறைவடைந்து விட்டது. 2007ஆம் ஆண்டு நாம் பொன்விழா கொண்டாடி இருக்க வேண்டும். பழமையை நாம் மறந்துவிட்டோம். இனி நினைத்து பார்ப்போம், நினைவில் வைப்போம். சொர்க்கமே என்றாலும் அது என் ஊர் போல் ஆகுமா என ஒவ்வொருவரும் எண்ணுவோம். குடும்பம் நன்றாக இருந்தால்தான் ஊர் நன்றாக இருக்கும். ஊர் நன்றாக இருந்தால்தான் நாடு நன்றாக இருக்கும். நாடு நன்றாக இருந்தால்தான் இந்த உலகம் நன்றாக இருக்கும். இந்த நாடும் உலகமும் நன்றாக இருக்க நம் ஊரை என்றும் பெருமைப்படுத்துவோம், வாழ்த்துவோம், நம் முன்னோரை எண்ணி பார்ப்போம். இன்றைய குழந்தைகளே, இளைஞர்களே, நாளைய நம் ஊரின் தூண்கள் நீங்களே. நம் முன்னோர் பெருமையை காப்பாற்றிட, நம் ஊரை இந்த உலகிற்கு எடுத்துக்காட்ட சூளுரைப்பீர் என்று. நமது பங்கின் வரலாறு 1958 தாய் பங்கு தருவைக்குளம். 1968 தருவைக்குளத்திலிருந்து நாம் இன்னாசியர்புரத்திற்கு மாறினோம். அப்போதைய பங்கு தந்தைகளாக சங்கைக்குரிய அந்தோணிசாமி, சேவியர், பங்குராஸ், பென்சிகர், அந்தோணி பிச்சை, திபுர்சியோஸ் போன்றோர் பணியாற்றினர். 1969 அன்றைய பங்கு தந்தை திரு பங்குராஸ் அடிகள் அவர்களுடைய பரிந்துரையின் பேரில் புனித ஜோசப் தொழுநோய் இல்ல சகோதரிகள் இருவர் நம் ஊருக்கு பணிக்காக வந்தனர். சகோதரி ரோஸ்லின், சகோதரி கில்டா இருவரும் நம் ஊரை தத்து எடுத்து இயேசுவின் போதனைகளை நம்முடைய மக்களினுடைய மனதிலே பதித்தனர். இந்நாளில் ஞாயிறு மறைக்கல்வி, அந்நாளில் பால சபை. இதனை வழிநடத்திய பெருமை ஆசிரியர் திரு செல்வராஜ் அவர்களையும் அண்ணன் திரு ஜெயபால் அவர்களையும் சாரும். 1989ஆம் ஆண்டுக்கு பிறகு நாம் தாளமுத்த நகர் பங்குக்கு மாறினோம். அருட்தந்தை ராபர்ட், கமிலஸ், ரெக்ஸ், ஜெரால்ட் குரூஸ், அகஸ்டின், ஜோசப் சேவியர், ஜெரால் ரவி, ஜெபநாதன், அருட்தந்தை ஜான்சன், தற்போது அருட்தந்தை அந்தோணிதாஸ் அடிகளார் அவர்கள் நம் பங்கை சிறப்பாக வழிநடத்தி வந்து கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய ஊருக்கு மற்றொரு பெருமை, நம் ஊரிலே அழகான, அருமையான, இனிமையாக பணியாற்றி கொண்டிருக்கின்ற திரு இருதய சகோதரிகளை சாரும். இன்று நம் ஊரிலே தேவ அழைத்தல் அதிகம் பெற்ற ஊர் நம் ஊராக சிறந்து விளங்கி கொண்டிருக்கிறது என்பதிலே நாம் பெருமைப்பட வேண்டும். அருட்தந்தை பிராக்ரஸ், அருட்தந்தை டீரோஸ், பிரதர் விஜயன், அருட்சகோதரிகள் சுதா, அருட்சகோதரி ஹெலினா, அருட்சகோதரி மெர்சி, அருட்சகோதரி மரியா,
போன்றோரை நம்முடைய திருச்சபைக்கு நாம் அனுப்பியிருக்கின்றோம். இது இன்று நம் ஊருக்கு கிடைத்த பெருமை. இதனால் திருச்சபையும் பெருமைப்படுகின்றது. 1958 நம் புனிதவதி பிலோமினாளுக்கு உருவாக்கப்பட்ட ஆலயம் 1984 முற்றிலும் மாற்றியமைக்கப்பட்டு 2001 அவளை கோயில் முன் தரிசனம் செய்ய சிற்றாலயமாக மாற்றி 2011 புனித பிலோமினாள் ஓங்கி உயர்ந்து கோபுரமாக நின்று நம்மை தன்னுடைய பாதுகாப்பிலே காத்து வருகின்றாள். ஊரை வளர்த்து வருகின்றாள், வளரச் செய்கின்றாள், ஒளிரச் செய்கின்றாள், பகைவரிடமிருந்து பாதுகாத்து வருகின்றாள். எதிர்காலத்தில் நம்மையும் நம் வழித்தோன்றலையும் பாதுகாப்பார். அன்புக்குரிய நம்மூர் பெரியோரே, இளைஞர்களே, சிறுவர் சிறுமிகளே, நம் முன்னோர் விட்டுச் சென்ற வழித்தடத்தை நாம் என்றும் பின்பற்ற வேண்டும். அவர்களை மதிக்க வேண்டும். என் நிலை வளர்ந்தாலும் பழையவற்றை மீண்டும் நினைக்க வேண்டும், திரும்பி பார்க்க வேண்டும். அத்தகைய பெரியோரின் ஆசீர்வாதத்தாலும் அன்னையின் அருளாலும் இன்று நமது ஊர் நமது பங்கிலே தலை சிறந்த கிளை பங்கு ஊராக திகழ்கின்றது. ஒளி வெள்ளத்தில் திகழ்கிறது. இன்று நம் ஊரை பார்த்தோம் என்றால் பிரம்மாண்டமான வீடுகள், ஆசிரியர்கள் பலர், காவல்துறையில் பணிபுரிவோர் பலர், படித்தவர்களோ மிக பலர். தாளமுத்து நகருக்கு வருகை தந்த பங்கு தந்தையர்கள் பாராட்டும் ஊராக நமது ஊர் என்றும் திகழ்ந்து கொண்டு வருகிறது. இத்தகைய பெருமை பெற்ற நம்முடைய மக்கள் கேட்டாலும் கொடுப்போம், கேட்காமலும் கொடுப்போம். கடையேழு வள்ளல்கள் போல் கொடுப்பதிலும் கர்ணன் போல் தானம் வழங்குவதிலும் வல்லவர்கள் நாமளே என்பதற்கு இத்தகைய சான்றுகளே மிகச்சிறந்த சான்றுகளாகும். இறுதியாக நன்றிக்காக உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றோம். என் நன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வுள்ளை, செய் நன்றி கொண்ட மகற்கு என்னும் வள்ளுவர் வாக்கிற்கிணங்க நேற்றைய நிகழ்வு இன்றைய வரலாறு, இன்றைய நிகழ்வு நாளைய வரலாறு. நேற்றைய வரலாற்றை படிக்கும் போதுதான் நாம் இன்றைய உயர்நிலையை எண்ணி பார்க்க முடியும். 1958 உதயமான நமது ஊர் இன்று வரை 57 வருடங்களாக பீடு நடை போட்டு முன்னேறி சென்று கொண்டிருக்கிறதென்றால் அதனுடைய முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் பாடுபட்டவர் பலர். அதற்கு நமது பாதுகாவலி புனித பிலோமினம்மாளின் அருளும் ஆசிருமே காரணம் ஆகும். இந்த பழைய நிகழ்வுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள உதவி செய்த உள்ளங்களோ பல. நமது முதல் தளபதியினுடைய வாரிசுகள் திரு தஸ்னேவிஸ் மணி நாடார், திரு அந்தோணி பிச்சை நாடார், திரு நிக்கோலாஸ் நாடார், திரு ஜபமாலை மிக்கேல் நாடார், திரு அப்பன்ராஜ் நாடார், திரு ஜெயபால், திரு பிரான்சிஸ், திரு ராஜபாண்டி, திருமதி மரிய சூசை, திரு அருள்சாமி, திரு சூசை அந்தோணி போன்ற பல்வேறு பெரியவர்கள் இந்த வரலாற்றை கூறியதன் வாயிலாக சில சான்றுகள் வாயிலாகவும் உங்களுக்கு இதனை ஞாபகப்படுத்துகிறோம். இளைய தலைமுறையினர் இந்த நிகழ்வுகளை அறிய பாடுபட்ட புனித பிலோமினம்மாள் இளைஞர் இயக்கம் செயின்ட் PCCக்கும் அதனோடு உழைத்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து உறுப்பினர்களுக்கும், ஊர் நிர்வாகிகளுக்கும், ஊர் மக்கள் அனைவருக்கும் இளைஞர் இயக்கத்தினுடைய சார்பாக மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். முன்னேற வேண்டும், வளர வேண்டும், ஆனால் வளர்ந்த பாதையை திரும்பி பார்க்க வேண்டும். என்றுமே பழமை நமக்கு ஓர் வரலாறு. பழமை என்றும் நம்மை நினைவுபடுத்திக் கொண்டிருக்கும். ஓல்ட் இஸ் கோல்ட். நன்றி. வந்தாரை வாழ வைக்கும் ஊரு, ஆட்டு நாப்பு வைக்கும் பாரு, உழைச்சாக்கா சோறு போடும் ஊரு, அடிச்சு நீ மேல மேல ஏறு, மச்சி வல்லது கால வச்சி வணங்கி வாடா பச்சி உப்புறாண்டா மேல எச்சி, மச்சி நமக்கு வேணாம் கச்சி வாங்கி வாடா பச்சி
அடிச்சு நீ மேல மேல ஏறு இந்த ஊரு பீப்பிள்ஸ் எல்லாம் நல்லவங்க நாளும் தெரிஞ்சவங்க சொந்த பந்தம் எதுவும் இல்ல ஆனா பாசக்கார பயபுள்ளங்க